ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 118 கண் விதுப்பழிதல். 1171வது குறட்பாவை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். கண்தாம் கலுழ்வது எவன்கொலோ தண்டானாய் தாம் காட்ட யாம் கண்டது. கண்தாம் கலுழ்வது எவன்கொலோ தண்டானோய் தாம் காட்ட யாம் கண்டது. கண்டாம் கலுழ்வது எவன் கொலோ தண்டானோய் தாம் காட்ட யாம் கண்டது. காதலி மனைவி அழுது கொண்டிருக்கிறாள், கணவன் இல்லையே என்று. பிரிவு துன்பத்திலே ஆழ்ந்து விட்டாள். கண்ணிலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது, மழையாக பெய்கிறது, ஆறாக ஓடுகிறது. கண்தாம் கலுழ்வது எவன் கொலோ, என்னுடைய நிலைமை பார்த்து கண்கள் அழுகின்றன. தண்டா நோய், தீராத நோய் இது. இப்போ எனக்கு வந்திருக்கிற இந்த பிரிவு நோய் தீராது. யார் எனக்கு ஆறுதல் சொன்னாலும், என் தாய் சொன்னாலும், என் வீட்டில் இருக்கின்ற மாமனார் மாமியார் பெற்றோர் தாய் தந்தை யார் சொன்னாலும், என் சகோதரி யாராக இருந்தாலும் யார் சொன்னாலும், என்னுடைய தோழி அன்புக்குரிய தோழி யார் சொன்னாலும் இந்த பிரிவு துன்பத்தை தீர்க்க முடியாது. என் கணவர் பிரிந்து சென்ற காரணத்தினால் ஏற்பட்ட இந்த துன்பத்தை யாராலும் நீக்க முடியாது. இதற்கு மருந்தே கிடையாது. இந்த நோய்க்கு தண்டா நோய் என்று பெயர். பிரிந்து சென்ற காதலனை நினைத்து வருந்தி தீராத துன்பத்திலே, நீங்காத துன்பத்திலே, யாராலும் தீர்க்க முடியாத ஒரு துன்ப நோய் இது. இந்த நோயை யாராலையும் தீர்க்க முடியாது. இந்த நோயை தந்தவர் காதலர். அவர் இந்த நோயை தந்துவிட்ட காரணத்தினாலே நான் அழுகிறேன், என் நெஞ்சம் துடிக்கிறது, நான் வெதும்புகின்றேன், நினைத்து நினைத்து விம்மி 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 அழுகிறேன். கொஞ்ச நேரம் இடைவெளி, மறுபடியும் விம்முகிறேன். விட்டு 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 தேம்பி தேம்பி அழுவதுதான் விதும்பல். அப்படி அழுவார்கள். அவர்கள் அழுவது நமக்கு தெரியாது. தனி அறையிலே தலைவனை விட்டு பிரிந்திருக்கிற தலைவி தனி அறையிலே, அவள் மஞ்சத்திலே, பெட் என்று சொல்லுகிறோமே அதற்கு மஞ்சம், அதிலே படுத்துக்கொண்டு அல்லது உட்கார்ந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுவாள். அதற்கு வெதும்புதல் என்று பெயர். இவள் வெதும்புகிறாள். அதை பார்த்து கண்கள் அழுகின்றன. அந்த கண்களை பார்த்து சொல்லுகின்றாள், சி, உனக்கு வெட்கமா இல்லை? அழுகிறாயே, நான் அழுவதை பார்த்து நீ அழுகிறாயா? உனக்கு புத்தி இல்லை? நீதானே எனக்கு அவரை காட்டி கொடுத்தாய், ஏன் இப்பொழுது அழுகிறாய்? என்னை அழ வைத்தவது நீதான். ஏ கண்களே, நான் இப்பொழுது என்னுடைய தலைவனை பிரிந்திருப்பதற்கு அழுகிறேன் என்றால், இந்த தவிப்பிற்கு, இந்த துன்பத்திற்கு, இந்த அழுகைக்கு காரணம் நீங்கள் தான். ஏ கண்களே, என்னுடைய கண்களே, நீங்களே அழுகிறீர்கள். எனக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்து விட்டு எனக்கு அவரை காட்டி கொடுத்தது நீங்கள் காட்டி கொடுத்ததனால் அவரை நான் திருமணம் செய்து கொண்டேன், அவரை விரும்பினேன், அவரை திருமணம் செய்து கொண்டேன், அவரை கல்யாணம் செய்து கொண்டேன், திருமணம் செய்து கொண்டேன். இப்பொழுது என்னை அவர்கிட்ட பிரிந்து விட்டார், அதனால் நான் துன்பப்பட்டு அழுகிறேன். நீ எதற்கு அழுகிறீர்கள்? நீங்கள் எதற்கு அழுகிறீர்கள் கண்களே? நீங்கள் செய்த தவற்றினால்தான், நீங்கள் அவரை எனக்கு காட்டி கொடுத்தனால்தான் இவ்வளவும் வந்தது. இவ்வளவு துன்பத்திற்கு காரணம் நீங்கள் இருவர்தான். கண்களே, நீங்களும் அழுகிறீர்களா? நான் அழுதை பார்த்து நீங்களும் அழுகிறீர்களா? என்னை பார்த்து உங்களுக்கு பரிதாபமாக இருக்கிறதா? கண்களே, நீங்கள் காட்டி கொடுத்த காரணத்தினால்தான் அவரை நான் திருமணம் செய்து கொண்டேன். நீங்கள் தான் இந்த துன்பத்திற்கு முழு முதல் காரணம். நீங்களே அழுகிறீர்கள். கண்டாம் கலுழ்வது எவன்கொலோ தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது. என் காதலரை நீங்கள் தான் முதலிலே காட்டினீர்கள். நீங்கள் காட்டிய பிறகு என் கண்களால் நான் பார்த்தேன், அவரை பார்த்தேன். அவரை நீங்கள் தான் எனக்கு முதலிலே காட்டினீர்கள். அவரை கண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டு இப்பொழுது வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது பிரிந்து விட்டு எனக்கு துன்பத்தை தந்து விட்டார். நான் அழுகிறேன். நான் அழுவதை பார்த்து நீங்களும் அழுகிறீர்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த துன்பத்திற்கு காரணமான நீங்களே அழுகிறீர்கள். என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? யாரை நீங்கள் காட்டி கொடுத்தீர்களோ, யாரை நீங்கள்
என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு ஆற்றுப்படுத்தினீர்களோ, எனக்கு வழிகாட்டினீர்களோ, அவரே எனக்கு துன்பத்தை தந்துவிட்டார். அப்படிப்பட்டவரை நினைத்து நீங்களும் கண்ணீர் வடிக்கிறீர்களா? என் நிலைமை பார்த்து கண்ணீர் வடிக்கிறீர்களா? நாம் தவறு செய்து விட்டோம், அந்த மனிதனை நாம் தான் காட்டிக் கொடுத்தோம் என்று நீங்களே நொந்து கொண்டு நீங்களும் அழுகிறீர்களா? நாம் அவரை காட்டிக் கொடுத்தது தவறென்று நீங்களே நினைத்து அழுகிறீர்களா? எப்படி இருக்கிறது? எனக்காக அழுகிறீர்களா? அவரை காட்டிக் கொடுத்தது தவறு என்று நினைத்து அழுகிறீர்களா? என்றெல்லாம் பலவாறு நினைத்து துன்பப்படுகிறாள் மனைவி, காதலி. மீண்டும் நாளை சந்திப்போம்.